கவனத்தை திருப்பி ஏமாற்றித் திருடுகிறார்கள். அதாவது, முதலில் ஒரு காலி பாட்டிலில் பெட்ரோல் பிடித்துக் கொள்வார்கள் இந்த திருடர்கள். பின்பு ஏற்கனவே நோட்டமிட்டு தேர்ந்தெடுத்து வைத்திருக்கும் ஒரு காரை பின்தொடர்ந்து செல்வார்கள். காரில் இருப்பவர்கள் கவனிக்காத சமயத்தில் பாட்டிலில் இருக்கும் பெட்ரோலை காரின் பின்புறம் கொட்டிக்கொண்டே வருவார்கள். பெட்ரோல் முழுவதையும் கொட்டித் தீர்த்த பின்பு பாட்டிலை தூக்கி எறிந்துவிட்டு காரை நெருங்குவார்கள். நெருங்கி காரிலிருந்து பெட்ரோல் லீக்காகிறது என்று காரில் இருப்பவர்களை எச்சரிப்பார்கள். காரில் இருப்பவர்கள் பதறிப்போய் வண்டியை நிறுத்தியவுடன் அவர்கள் வண்டிக்கு முன்புறம் சென்று வண்டியை நிறுத்துவார்கள் அந்த திருட்டு கும்பலைச் சேர்ந்தவர்கள். பின்பு காரில் இருப்பவர்கள் கீழே இறங்கி பெட்ரோல் டேங்கையும் காரின் பின்னால் பெட்ரோல் கசிவு இருக்கிறதா என்பதையும் தேடிக்கொண்டிருக்கும் சமயத்தில் அவர்களுக்கு உதவுவது போல் அந்த இருவரும் அவர்களை நெருங்குவார்கள். பின்பு அந்த இருவரில் ஒருவன் அவர்களிடம் பேச்சு கொடுத்து அவர்களின் கவனத்தை திசை திருப்பிக் கொண்டிருக்கையில் மற்றொருவன் காரின் உள்ளே இருக்கும் பையை எடுத்து அவர்கள் வந்த பைக்கில் மாட்டிவிடுவான். பின்பு தங்களுக்கு வேறு வேலை இருக்கிறது என்று கூறி அந்த இடத்திலிருந்து கிளம்பி விடுவார்கள் அந்த திருடர்கள். காரில் எந்த கோளாறும் இல்லை என்பதை காரில் வந்தவர்கள் உணர்ந்து சுதாரித்த பின்புதான் அவர்களுக்கே தெரியும் அவர்கள் களவாடப்பட்டிருப்பது. பணத்தையோ பொருளையோ பறிகொடுத்திருப்பதை அவர்கள் உணரும் நேரத்திற்குள் அந்த திருட்டு கும்பல் காணாமல் போயிருக்கும். இப்படி பணத்தை ஏமாந்து பறிகொடுத்தவர்கள் பலர். இப்படி பெட்ரோல் லீக் ஆகிறது என்று மட்டுமல்ல, கார் டயர் பஞ்சர், இல்லை டயர் ஆடுகிறது என்றும் கூட சொல்லி ஏமாற்றுகிறது இந்த கும்பல். காரில் செல்பவர்களை பதட்டப்படுத்தி திருடுவது மட்டுமல்ல, சாதாரணமாக நடந்து போகிறவர்களை கூட விட்டு வைப்பதில்லை இந்த கும்பல். ஆம், சமீபத்தில் வடசென்னையில் நடந்த சம்பவம் இது. காலையில் வங்கிக்கு சென்று பணத்தை எடுத்துக்கொண்டு அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருந்தார் ஒருவர். அவரை பின்தொடர்ந்தே வந்த ஒரு மர்ம மனிதன் ஆள் யாருமற்ற தெருவொன்று வந்தவுடன் அவரது சட்டையில் தயிரை குழைத்து அதை அவர் மீது அடித்துவிட்டு அவரை கூப்பிட்டு சட்டை மேல் ஏதோ அசிங்கம் பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறான் அவன். அவர் அதிர்ந்து தன் சட்டையை திருப்பி பார்க்கையில் அவரது கையிலிருந்த பெட்டியை தூக்கிக் கொண்டு தயாராக நின்று கொண்டிருந்த தன் கூட்டாளியின் பைக்கில் ஏறி பறந்து விட்டான் அவன். வங்கியில் இருந்து எடுத்த அலுவலக பணம் 1,00,000 ரூபாயை பறிகொடுத்தார் அந்த நபர். இப்படி பல வகைகளில் திருடி குவிக்கிறார்கள் இவர்கள். இந்த நூதன முறை திருட்டை செய்பவர்களுக்கு ஒரு சிறு யுக்தியும் ஏதோ ஒரு விபரீதம் ஏற்பட்டுவிட்டது என்று கேட்டவுடன் பதட்டத்தில் மனமடையும் சிறு குழப்பமும் தான் இவர்கள் முதலீடு. பல நாள் யோசித்து திட்டம் போட்டு திருடுவதைக் காட்டிலும் இந்த வகை திருட்டுகள் அவர்களுக்கு மிக சுலபமாக தெரிகிறது என்கிறார்கள் வல்லுநர்கள். இதுபோன்ற திருட்டுகளில் இருந்து தப்பிக்க முதலில் யார் என்ன சொன்னாலும் சட்டென கவனத்தை சிதறவிடக்கூடாது. குறிப்பாக பெரும் பணத்துடனோ பொருளுடனோ தனியாகச் செல்பவர்கள். அப்படி ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கிறதா என்று பார்க்கையில் சுற்றி இருப்பவர்கள் மீதும் ஒரு கவனம் இருக்க வேண்டும். பெரும் பணத்துடனோ பொருளுடனோ எங்காவது செல்பவர்கள்
தனியாகச் செல்லாமல் இருவராய் செல்வது நல்லது. ஒரு சிறு தடுமாற்றத்தினால் பல நாள் உழைத்துச் சேர்த்த பணத்தை இழந்தவர்கள் பணம் திரும்ப கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையை இன்னும் அசைபோட்டுக் கொண்டிருக்கின்றனர். எச்சரிக்கை உணர்வு என்பது இயற்கை நமக்கு தந்த மிக முக்கியமான ஓர் உள்ளுணர்வு. அதை எப்பொழுதும் கூர்தீட்டி வைத்திருந்தால்தான் இதுபோன்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். நுணுக்கமாக திருடுவது, பல்வேறு விதமான தந்திரங்களை கையாளுவது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை திருடர்கள் செஞ்சாலும் இதனுடைய அடிப்படை என்பது கவனத்தை திசை திருப்புவது என்பதுதான். அதனால பொருளோடோ பணத்தோடோ வெளியே செல்லும் போது கவனத்தை சிதறவிடாமல் இருப்பதுதான் பாதுகாப்பாக இருப்பதற்கான முதல் படி. எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 8484, சென்னை 34. கவனத்தை திசை திருப்பி கொள்ளையடித்தல் என்பது ஒரு பாணி. இப்படி ஒவ்வொரு கொள்ளை கும்பலுக்கும் கைதேர்ந்த பாணி ஒன்று இருக்கிறது. அதில் திருச்சி ராம்ஜி நகர் பகுதியை சேர்ந்த கொள்ளையர்கள் பிரபலம். அவர்கள் கொள்ளையடிக்கும் போது நேரடியாக பதிவு செய்யப்பட்ட வீடியோ காட்சிகள் நாளை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து